பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்குரிய சே வசந்தி தான் பேச வந்திருக்கோம். வணக்கம் சே, எப்படி இருக்கீங்க? இப்போ இவரோட ஆட்சி தான், எஸ்ஓபி கிடையாது, பர்மிஷன் வாங்கின அவசியம், இவரே எல்லாமே பண்ணிக்கலாம். போராட்டம் நடத்த வேண்டியதானே? நடத்துவாங்க போராட்டம். இப்போ இனிமே அது எப்படி போய் ஆளுங்கட்சியே போராட்டம் நடத்துவாங்க? என்ன நீங்களும் சொல்றீங்க, நானும் கேட்டேன். அவரே வச்சுக்கிட்டோம், விஜயை எதிர்த்து விஜய் போராட்டம். இது புதுசாக இருக்கு. அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. யாருன்னு விஜய், நீங்கள் தான் தெளிவரே. இல்லை அது பண்ண முடியாதுங்க. அது பண்ண முடியாது. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். கண்டிப்பாக அதற்கான ஆக்ஷனை காவல்துறை அதிகாரி மீது எடுப்பாங்க. அதிகாரிகள் யாராவது தவறு செய்தாங்கன்னா அதை எடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு காரணமான அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளை கண்டிப்பாக அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே தானே எங்கள் ஆட்சியும் பண்ணுச்சு. சிபிஐ வரைக்கும் விளக்கம் மாற்றிருச்சு. இப்போ உயிரிழந்த குடும்பத்தினர் சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. உயிரை பறி கொடுத்த குடும்பத்தினர் சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் சஸ்பெண்டு கைதுன்னு போய்கிட்டு இருக்கு வண்டி. சிபிஐ உடனேவா கூப்பிட முடியும்? கூப்பிடுவாங்க. ஒரு ரெண்டு நாள் ஆகுங்க. 2 நாளில் கூப்பிட்ருவாங்க. பிஸியாக இருக்கார். இல்லை, கூப்பிட்டு கண்டிப்பாக அது செயல்படுத்துவாங்க. அதுதான் முக்கியமாக. அதுதான். மற்றபடி எல்லாம் ஓகே தானே ஆட்சியில். பாருங்கள், இன்னைக்கு கூட ஆதவர்ஜனாவும் அன்புமணியும் ஷெல்காக்கெலாம் விளாண்டாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அன்புமணி கேட்டிருப்பார், எல்லா கட்சியும் நீங்கள் குதிரை பேரத்துக்கு கூப்பிடுறீங்க, எங்கிட்டயும் 2 பேர் இருக்காங்க, கூப்பிட்டு அமைச்சரவையில் ஒன்று கொடுத்து. யார் குதிரை பேரெலாம் பண்ணுறதே இல்லை, அவர் சொல்லியிருக்கலாம். அப்போ அவர் என்னாலும் சொல்லாருங்க. யாரையும் அதெல்லாம் குதிரை பேரெலாம் பண்ணுறதே கிடையாது. ஆமாம் ஆமாம், அப்ரோச் தான் பண்ணுறீங்க, குதிரை பேரம் பண்ண அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. அப்போ ஆதவரம் சொல்வார், உங்களை கூப்பிட்டா விசிகா போயிடும், கம்யூனிஸ்ட் போயிருமே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்படி செட்டில்கார் விளையாடிட்டே பேசியிருப்பாங்க. விளையாட்டே பேசியிருப்பாங்களா? நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேறு என்னெல்லாம் பேசியிருப்பாங்க நீ நினைக்கிறீங்க? வேற என்ன, இந்த எலெக்ஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, உள்ளாட்சி தேர்தலில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சிறுவண்டில் ஓட்டு வாங்கி கவுன்சிலர் மேயர்னு ஆயிரும். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தலுக்கே என்ன தடை தானே? இந்த மாதம் 31 வரைக்கும் தடை பண்ணி வச்சுருக்காங்கல்ல? ஆமாம், தடை வச்சுட்டாங்கல்ல. அப்புறம் அது வந்தால் தானே உள்ளாட்சி. அதுக்கு பேர் குதிரை பேரன்ற பேர் தான் நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் ஏன் இல்லைன்னு சொன்னீங்க? நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? இது சரியா இல்லை, குதிரை பேரம் நடக்குது, அது இதுன்னு. எப்படி அங்கேயும் போய் திருச்சியிலையும் போய் அவர் தேர்தல் வேலை தான் பார்த்துருக்காருன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கே இடைத்தேர்தலுக்கு. ஆமாம் ஆமாம். நீங்கள் குதிரை பேரம் எதுவும் இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்லை, நடந்தது. இல்லை. அப்போ கோர்ட்டு போய் சொல்லுது. கோர்ட்டு போய் சொல்ல. கோர்ட் சந்தேகப்படவே சொல்ல. அப்போ நீங்கள் சந்தேகப்படவே இல்லை. நான் ஒரு பொதுமக்களாக இருந்து சந்தேகப்படவில்லை. கோர்ட்டை சந்தேகப்படுறீங்க. கோர்ட் சந்தேகப்படுது. கோர்ட்டை நீங்கள் சந்தேகப்படுறீங்க. கோர்ட்டை சந்தேகப்படுவது என் வேலை அல்ல. அப்போ குதிரை பேரம் நடந்திருக்குன்னு ஒத்துக்குங்க. நடந்தது இல்லை, நடக்கலை. அது நடக்கலை. ஆனால் நடந்தது இப்படிலாம் நடந்திருக்குன்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க. இல்லை, நான் சொல்ல, கோர்ட்டு சொல்லுது. அப்போ கோர்ட்டு போய் சொல்லுது. கோர்ட் எப்படியோ போய் சொல்லலாம். அப்போ நீங்க ஏங்க போய் சொல்றீங்க? அவங்க ஒரு அனுமானத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அனுமானம் ஒரு நடந்திருக்கலாம், பண்ணியிருக்கலாம். அப்படி இப்போதான் நடக்கவே இல்லை. நீங்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டெப் வந்துட்டீங்க. இப்போ ஆமாம் நடந்திருக்குன்னு சொல்லிருங்க, அவ்வளோதான். நாங்கள் அப்படி தான் டெய்லி மாற்றி பேசுவோம். சரி, அப்படி பேசினா தானே நாங்கள் அந்த கட்சியில் பயணம் பண்ண முடியும். அப்படி என்னங்க நீங்கள்? நேர்மையாக இருக்கிறோம், மக்களுக்காக உழைக்கிறோம். சரி, எதுவும் எடுத்து பேச முடியாது. நாளைக்கு நீங்களே எம்பியாக கூட ஆகலாம். அதுக்காக அது மாதிரி அமைச்சராக கூட ஆகலாம். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் வேறு அமைச்சராக இருக்காங்க. அவரு வேறங்க, நம்ம அப்படி இல்லை. அதெல்லாம் நான் ஒரு கடைநிலை ஊழியன், ஒரு தொண்டனாக இருந்து நான் மக்களுக்காக பேசுகிறேன். நான் இந்த கட்சியெல்லாம் சொல்ல வரல. நான் மக்களுக்காக பேசுகிறேன். மக்களுக்காக பேசும்போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காத நீங்கள் அவதூறு பரப்பாதீங்க. சரிங்களா? சரி, அவதூறு பரப்பாதீங்க. ஓகே. வேறு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சேஃப்டி இருக்குது. பள்ளி மாணவர்கள்லாம் நல்லா படிக்கிறாங்களாங்கிறத கல்வித்துறை அமைச்சர் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் பள்ளி கல்வியில் ஆங்கிலம் சரியாக வருதான் டெஸ்ட். நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க? இல்லை, நீங்கள் பேசுங்க. பள்ளி பற்றி ஆங்கிலம் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் சில விஷயம் நடக்குது. 2 மாணவனுக்கு கத்தி குத்து, 2 மாணவர்கள் கைது. சிவகங்கை மாவட்டம் மள்ளல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று அடிதடி தகராறில் 2 +2 மாணவர்களுக்கு கத்தி குத்து. புத்தகத்துக்குள் கத்தியை மறைத்து வைத்து வந்த சக மாணவனே கத்தியால் குத்தியதாக புகார். 4 மாணவர்களோட வாழ்க்கை முடிஞ்சு. இது பழைய நியூஸ். நேற்று இன்னைக்கு செய்தி ஃப்ளாஷ் நியூஸ். நீங்களே சொல்லியிருக்கீங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி எடுத்து இப்போ போட்டு இப்போ நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. இல்லை, இது இன்றைக்கி நடந்த சிவகங்கை பேரோட சொல்லியிருக்கேன்.
அதாவது பழைய அரசாங்கம் மாணவர்களை படிடான்னு சொல்லுச்சு. அது ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ யாராக இருந்தாலும் சரி, சைக்கிள் கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு வா, பஸ்ஸு ஃப்ரீயாக தரோம் ஸ்கூலுக்கு வா, ஸ்கூலுக்கு வந்துட்டியா பசிக்குதா சாப்பாடு தரோம் வா, பேகு வாங்க காசு இல்லையா அந்த பேக் அரசாங்கம் தரும், யூனிஃபார்ம் வாங்க காசு இல்லையா யூனிஃபார்ம் தரும், புக்கு வேணுமா தரோம், சரி காலைல சாப்பாடு வேணுமா தரோம், வேறு என்ன வேணும், கம்ப்யூட்ரு மாடர்ன் ஸ்கூல் என்ன வேணும் வா தரோம் 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 தரோம், எல்லாம் ஸ்காலர்ஷிப் வேணுமா தரோம், மாதம் ஒரு காசு இருந்தால் பொழைச்சிக்குவே வா தரோம், எல்லாமே கொடுக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் கையில் கத்தியை கொடுக்குதோ? அவங்க என்னங்க டெய்லி போய் ஒன்று கூட கொடுத்து அனுப்புவாங்க? அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அப்படி சொல்லாதீங்க. அன்னைக்கு ஏதாவது ஒரு பழம் வெட்டுவதற்காக எடுத்து வந்திருப்பாங்க. பழம். ஆமாம், அது ஏதோ அதுவும் ஒரு சரியாக கேக்காக இருக்குமோ? கேக் வெட்டுறது கத்தி வேணும். என்ன கேக்? இப்போ பர்த்டே ஆகுது, 5 வயசு 5 வகையான கேக். அதுவா? அது இல்லைங்க, பர்த்டே கேக். அதுவும் பர்த்டே கேக் தான், 5 வகையான. ஐயோ அது வேறங்க, நான் சொல்கிறது அது ஏங்க. இது வந்து ஒரு கேக் தான், ஒரு கேக் ஏதாவது வெட்டுறது. அந்த கேக் வெட்டுறதுல சண்டை முன்னாடி செரி பழையா இருக்குன்ற சண்டை. அதில் மாதிரி ஏதாவது, ஆனால் இருந்தாலும் கேக்கு கிரீம் ஏன்டா எனக்கு பூசுன்னுன்ற அதில் ஏதாவது சண்டையாக இருக்கும். இருக்கலாம். நம்மளா எழுதிக்குவோம். நம்மளாம் எழுத முடியாது, அது கொஞ்சம் விசாரித்து தான் பார்க்கணும். ஆனால் அது கொஞ்சம் நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. 4 மாணவர்களோட வாழ்க்கை போச்சு. அதான் வந்துடுவாங்க, அவங்களாம் திருந்திடுவாங்க. பொறுமையாக எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. விஜய் படம்லாம் போட்டு காமிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அது மேலே ஃபோட்டோ அங்கே ஒன்று இருந்திருக்கும், போர்டு மேலே. இப்போ போய் ஒன்றிய செயலாளர், கவுன்சிலர், புருஷன் அந்த இப்படின்னு எல்லாம் போய் வைக்கிறாங்கல்ல, அதனால் வந்து இந்த கத்தி இப்படின்னு சொல்லட்டி போய் இப்படி கையை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறியா இல்லை உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுவான்னு போக்கிரியில் கேட்பாரு. அப்படிலாம் இல்லைங்க, மெசேஜ் உள்ள படம், ஜனநாயகன் வருதே, ஏதோ அந்த துருப்பிடிச்ச ராடை நக்குவார் ட்ரெய்லரில், அதுவா? அந்த சீனை எடுத்துகிட்டு வரும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியும். வர 23 வருது தெரியும்ல, தடைகளை தாண்டி வரும் ஜனநாயகன் தெரியும்ல, அதில் திருந்திடுவாங்க. நான் அந்த பாலையா படமே பார்த்துட்டு இல்லைங்க, பசங்கள்லாம் அதில் பார்த்தோன்னே திருந்திடுவாங்க. அதுலையே? ஆமாம், ட்ரெய்லர்லேயே அவ்வளோ வன்முறை இருக்கு, ரத்தம் தெரிக்குது. அந்த வன்முறையெல்லாம் படம் பார்க்கும்போது அவ்வளோ இருக்காது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம். அவங்க இப்போ தெரிஞ்சிடுவாங்க, மாறிடுவாங்க. நீங்கள் அதே நினைக்காதீங்க, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. மாணவர்கள் மாற்றத்திற்காகத்தான் அது செயல்படுது. வேற என்ன குறை கண்டீங்க? நீங்கள் எந்த விதமான குறையும் இல்லை, நல்லாட்சி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த பாருங்க, போன தடவை போய் ரேஷன் கடையில் போய் அரிசி பருப்பு எல்லாம் போட்டிருக்காரு. அப்புறம் மின்சார பேருந்து ஊழியர்கள்ட்ட போய் சந்தித்து அவங்களெல்லாம் பார்த்து பேசியிருக்காரு. அப்போ கூட ஒரு அம்மா கை கொடுக்க வந்துச்சு. இவர் வந்து நாளைக்கு வந்து ஆஃபீஸ் வாமா, அப்புறமா கை கொடுக்குறேன்னு சொன்னார். ஓ, கை கொடுக்க ஆஃபீஸ் வாங்கினாரா? ஆமாம். தீண்டாமை எடுத்து தீ பொந்தம் கொடுத்து அதுதான்டா கருத்து காய பொத்து என்னம்மா பண்ணாருங்க அவரு. அப்புறமா வாமா கை. இந்த பக்கம் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு ஆய்வு பண்ணுறாப்புல, இந்த பக்கம் ஒரு வீடியோ லீக் ஆகுது. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க நான் டோரை திறக்கணா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அண்ணான்னு கெஞ்சுற மாதிரி ஒரு வீடியோ வருது. இன்னொரு பக்கம் ரேஷன் கடைக்கு போய் போடுறாப்புல, ரேஷன் கடை பின்னாடி வந்து மல்லிகைத்தூள், குழம்பு மசாலா தூள்லாம் இருக்குது. எந்த ரேஷன் கடையில் மிளகாத்தூள்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. அது மளிகை கடை ரேஷன் கடையா? அது மளிகை கடை, கொலாபு கடை, கொலாபரேஷன் கடை. அங்கேயும் இருக்குங்க, பலசரக்கு சாமான் ரேஷன் கடையில் இருக்கும். இல்லை, டீத்தூள், சீரகம், உப்பு, வேர்க்கடலை, சோப்பு, இப்படி தான் இருக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இல்லைங்க, அது சில்லறை இல்லைன்னா கொடுப்பாங்க. இருக்கும், ஏதாவது இருக்கும், இருக்கலாம். கரண்ட்டு அநியாயம்பா. அதாவது ஜனவரி மாதம் 259 ரூபா ஈபி பில்லு, மார்ச் மாதம் 279 ரூபா என்னமோ, மே மாதம் விஜயண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே 1000 சில்லறை, அப்படியே இந்த மாதம் 4000 ரூபா. 500 ரூபா 200 எங்கே இருக்குது, 4000 ரூபா எங்கே இருக்குது? அதே ஃபேனு, அதே டிவி, அதே கரண்ட். இதில் 200 யூனிட் கம்மி வேறு. சொல்லிக்க வெக்கமா இல்லையா? என்னென்ன நடக்குது பாருங்கள் இந்த ஆட்சியில் எப்படி தான் பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள்லாம் இந்த ஆளுங்களுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு தெரியல. நானாக இருந்தேன்னா இந்நேரம் வந்து கயிறை வாங்கி மக்களுக்காக ஏதாவது பேக்கை பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன். எந்த ஊருக்கு போவீங்க? எங்கேயாவது போவீங்க, வாழ வழியே இல்லை. எந்த ஊருக்கு போவீங்க? நான் வந்து கர்நாடகாவில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது, இதை பார்த்து தான் கர்நாடகாலையும் ஆட்சி நடத்துகிறாங்க. எப்படி போவீங்க கர்நாடகாவுக்கு? ஆமாம், அதனால தான் கர்நாடகா சிஎம் சொன்னாரோ இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன் விஜய்னு. அது தெரியாது, ஆனால் இதை பார்த்து தான் அவரும் நடத்துகிறாங்க. அங்கே என்ன நடக்குதோ அதான் இங்கே நடக்குது, இங்கே என்ன நடக்குதோ அதான் அங்கே நடக்குது. அப்புறம் எங்கே போவீங்க? அப்படிலாம் ஊரை விட்டுலாம் போக முடியாது. அதுக்கு உத்தரப்பிரதேசிலே வாழ்ந்துட்டு போயிடலாம் போல. இங்கே வாழ் உத்தரப்பிரதேசில் இதோட மோசமாக இருக்குது. இல்லை பரவாயில்ல, இங்கே வாழ்றதுக்கு அது எவ்வளோ மேலு. நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதனால் இது சரிப்பட்டு வராது. ஏதாவது ஒன்றா இனிமேல் வந்து தயவுசெய்து குறை சொல்லாமல் வாழ கற்றுக்கங்க.
இதை எல்லாத்தையும் குறை சொல்லாதீங்க. நாளைக்கு ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடுறேன், கண்ணை மூடிக்கிறேன், அப்போ எனக்கு எதுவுமே கேட்காது. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் குறை சொல்லாதீங்க. குறை சொல்கிறதுனால ஒரு விஷயம் மாறப்போகுதா? மாற்றம் நடந்துருமா? நடக்காது. இல்லை, நடக்கும். நடக்காது. இப்போ நாங்கள் அடித்த அடியில் தான் இன்றைக்கி பழனி அந்த சார் பதிவாளர் வந்து இப்போ சஸ்பெண்ட் ஆகிருக்காப்புல. பழனி நம்ம அடித்த அடியில் தான் குதிரை பேரத்தை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அடுத்து வேறு யாரையும் விலைக்கு வாங்காமல். எப்படி? சரி, அதுக்குன்னு என்ன அவ்வளோ அடிக்காதீங்க. கம்மியாக அடிக்கணும், கொஞ்சம் கம்மியாக அடிங்க. வலிக்காமல் அடிக்கணும். வலிக்கும்ல, சரி வலிக்காமல் அடிங்க. ஏன்னா பதவியில் இருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்காங்க, நீங்கள் பாட்டு கண்ணாமன்னு அடிக்கக்கூடாது. இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு போல. ஏன்? எல்லாரும் தொலைச்சிருவேன். ஏன் கோவத்தில் எல்லா அமைச்சரும் கத்தியிருக்காப்புல. இல்லை, உங்களுக்கு நீங்கள் பண்ணுற பிரச்சனையில் நான் ஏன்டா சுமக்கணும்? இது முன்னாடி எனக்கு இந்த மாதிரி சினிமாவில் ஏதாவது ஆயிருக்கா? அவன் பாட்டுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க ஏதாவது பிரச்சனைனா டேரக்டர் அவனை திட்டுவான், அந்த லைட்டு மேன் ஏதாவது சரியில்லைன்னா கேமராமேன் அவனை திட்டுவான், நான் பாட்டுக்கு நோகாமல் வருவேன், நோகாமல் போவேன். இங்கே என்னடா நீங்கள் பண்ண பிரச்சனைலாம் என்ன வந்து நோக்க கத்தியிருக்காப்புல. ஜாலியாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது. ஆட்சினா என்ன, அதிகாரம்னா என்ன, அந்த சூடுனா என்னன்னு தெரியல, அது வரைக்கும் ஜாலியாக இருக்கு. மாறிடுவார், பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு நல்ல ஆட்சி தர போகிறாங்க. நான் ஒரு ப்ரெஸ் மீட் ஞாபகம் வந்துச்சு. அந்த கோவமா? நான் தான் அப்பயே சொன்னல, ஒரு கோவக்காரருங்க. ஒடு 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 ஒடு. அவர் கோவக்காரரு, எப்பயாவது கோவம் வரும். நீ அனாவசியமாக அந்த கோவத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. கோவம் வந்துச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணி பேக்கில் சில்லறையை தூக்கி போட்டு லைட் ஆஃப் பண்ணி தூங்கிடும். அப்படியா? நான் கூட பயந்துட்டேன். வேற போதும்டா சாமி. நன்றி, தேங்க்யூ.